மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூன் மாதம் வரப்போகுது. இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய சுப காரியங்கள், யார் யார் வீட்டுல எல்லாம் சுபகாரியங்கள் இது வரைக்கும் நடக்கல, ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது மேடம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல, நல்லா வேலை பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு அரசாங்க அதிகாரம் ஒரு அங்கீகாரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அரசாங்க உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு எங்களுக்கு பதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக போராடிட்டு இருப்பாங்க சில பேர்லாம், அவங்களுக்கு கூட இந்த அமைப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு தடைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். இதனால இந்த குரு பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த வருடம், அதாவது 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கடகராசியில உச்சம் பெற போறார். இடைப்பட்ட காலத்துல ஒரு அதிசாரம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு. அதுல சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் நிவர்த்தியாகி வருவார். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்கள், அவர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்புகள்ல நல்ல ஒரு உயரத்தை தொட போறாங்க, எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா குரு பகவான் ஒரு நேரத்துல நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவுல பண ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் குரு ராகு, குரு கேது, இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் அப்படின்றது வரக்கூடிய ஒரு நேரத்துல அதிகப்படியான கடன் தொந்தரவுகள்ல கொடுத்துட்டும் போயிருவார். அதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களும் என்ன மாதிரியான விஷயத்துல மாற்றங்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடமான அந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த தைரிய வீரிய ஸ்தானம் தான் முக்கியமான ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல கிரகங்கள் இருக்கணும், இல்லாத பட்சத்துல பெரிய அளவுக்கு அவங்களால பெரிய இடத்துல சாதிக்கவும் முடியாது. சில விஷயங்கள்ல முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சி அப்படின்றது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அந்த மாதிரியாக இந்த 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல ஒரு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதுல சுப கிரகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சாஃப்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். ஒரு பாவ கிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு போராட்டத்தோடையும் ஒரு சண்டை சச்சரவோடையும் சில இடத்தை நிறைய ஒரு முயற்சிகளை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகருக்கும் இருக்கும். இப்போ இந்த ரிஷப ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மாடாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உழைப்பாளிகள்னே சொல்லலாம். அதாவது மகர ராசி, கும்பராசி இந்த 2 ராசி என்பர்கள் தான் அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு ராசி என்பர்களே. அவர்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு மாற்றத்தை அந்த உழைப்பால உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரிஷப ராசி என்பர்கள் தான். அப்படி அளவுக்கு அந்த உழைப்பால முன்னேறி தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலையும் போராட்டத்தை சந்தித்து அந்த போராட்டத்தை சந்திக்கும் போது ஒவ்வொரு நபர்களும் கொடுக்கக்கூடிய இடையூறுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடையூறுகளை யாராலையுமே தாங்கிக்க முடியாது. நம்ம ரிஷபராசி என்பர்கள் மட்டும்தான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு நபர்கள். நிறைய இடத்துல ஏமாற்றங்கள், அதாவது ஒரு அன்பு பாசத்திற்காக ஒரு கட்டுப்பட்டு சில இடத்துல ஏமாந்துருப்பாங்க. இவங்க நல்லவங்க தானே, இவங்க நல்ல ஒரு நமக்கு தகுந்த ஒரு நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கிட்ட தன்னுடைய வாழ்க்கையவே ஒப்படைத்து பிறகு அந்த ஏமாற்றம் அப்படின்றது வரும்போது அதுல இருந்து மீண்டு வர முடியாம சில மன வேதனைகள் எல்லாம் இருந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடமான அந்த தைரிய ஸ்தானத்திற்கு, சகோதர ஸ்தானத்திற்கு இந்த மாதிரியான இடத்துல குரு பகவான் உச்சம் பெற போறார். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த வருடம். ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எட்டாத ஒரு விஷயங்களுக்காக போராடிட்டு இருப்பாங்க.
அதாவது ஒரு அலுவலகத்துல அந்த அலுவலகத்துல இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. ஆனாலும் அந்த அலுவலகத்துல நம்ம வேலை பார்க்கணும், நமக்குன்னு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இப்பெல்லாம் இனிமேலாம் அந்த மாதிரியாகலாம் இருக்காது. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான சில மாற்று அமைப்புகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவன் என்ன நமக்கு வேலை தர்றது, இவன் என்ன நம்மளுக்கு பதவி கொடுக்கறது, நம்மளுக்கு தேடி வருது பதவி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து மிக மிக எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அலுவலக மாற்றம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றியமையாததாக இந்த வருடம் இருக்க போது. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இதை கேட்டாலே பயப்படுவாங்க. மேடம், நான் இப்பதான் மாறி இருக்கிறேன், எனக்கு எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. இப்ப மாறுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப ஜூன் மாசம் பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா ஏப்ரல் மேல மாறி இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்னும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் தேவையில்லை. சில பேர் 2-3 வருடங்களாக நான் மாறணும் சொல்லி அதே இடத்துல தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் எல்லாமே துணிச்சலாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பேசுறாங்க அப்படின்னா அங்க உண்மையா இருக்கணும். இவங்களை பொறுத்த மட்டுக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையா இருக்கிறோமோ அதே மாதிரி எதிராளிகளும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் தங்களுடைய குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். எவனும் எப்படியும் போறாங்க, நம்மளுடைய வேலையில ஒரு கண்ணும் கருத்துமா ஒரு நல்ல ஒரு நேர்மையோடு இருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு நேரங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுகிறார் அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக. 7ஆம் இடம்ன்றது களத்திரஸ்தானம். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் செஞ்சுக்கவே ஒரு பயமா இருந்திருக்கும். இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த திருமணத்துக்குள்ள போனோம்னா நம்ம இன்னும் பிரச்சனைகள் அனுபவிக்கணும். ஏன்னா நிரந்தர வருமானம் இல்ல. கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு வருமான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இல்ல. அந்த வருமானத்தினால உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இல்ல. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை அந்த திருமணம் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர்னால பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது. நம்ம இந்த வாழ்க்கையை அனுபவிக்காம போயிடுமே அப்படின்ற மாதிரியான சில ஏக்கங்களும் வரும். இந்த மாதிரியாக அந்த திருமண உறவுகள்னால நிறைய ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, நம்ம நல்லதை மட்டுமே என்னைக்குமே மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது. இந்த ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்லது மட்டும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு கவனத்தை கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல நம்ம ஜோதிடர்கள் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெறார். இது நாள் வரைக்கும் அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்துல இருந்தாரு. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் குடும்பத்துல விவாகரத்து வழக்குகளை சந்திக்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த விவாகரத்து வழக்குகளினுடைய எண்ணிக்கை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்குமே ஒழிய நிறைய ஈகோ ப்ராப்ளம்ஸ் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோட பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்யறது, அவங்க ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு செய்யறது, 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா மேட்சிங்கே இல்லாத மாதிரியான சில கால சூழ்நிலைகள். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குரு பகவான் 2ஆம் இடமான அந்த உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருந்தார். நீங்க நேர்மையா பேசுவீங்க, ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க மாத்தி மாத்தி திருச்சு பேசுவாங்க. இந்த மாதிரியாகலாம் அந்த அஷ்டமாதிபதி அப்படின்றது எல்லா இடத்துலயும் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம். இப்போ 3ஆம் இடத்திற்கு வர்றாரு அப்ப அஷ்டமாதிபதி. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும்? உடன் பிறந்தவர்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களோட சேர்ந்து நான் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றேன், ஏன்னா 7ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மே மாதத்துல நீங்க நம்ம 2 பேருமா சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம். அது உடன் பிறந்தவர்களோட இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேர்ந்து பண்ணலாம், இல்ல கணவன் மனைவி இந்த மாதிரியான சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் எடுக்கலாம். இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களோடு ஏதாவது சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் ஏற்கனவே இருக்கிறார்.
அந்த 4ஆம் இடம்ன்றது சொத்துக்களை குறுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு புகைச்சல் இருந்துகிட்டு தான் இருக்கு வீட்டுல. அந்த மாதிரியாக அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் தீவிரம் அடைவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுக்கு எதிராக தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் இருப்பாங்க. நீங்க தான் அவங்கள பார்த்து வளர்த்து எல்லாமே அவங்களுக்கு படிப்பு எல்லாத்துக்கும் செலவு பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்குன்னு செலவு பண்றதுக்கு யாருமே கிடையாது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகள்ல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்க போது. தொழில் ரீதியான நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள் வரும். நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒன்மேன் ஆர்மியாக ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய அந்த 9ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் 7, 9, 11 முக்கியமான ஸ்தானங்களை பார்க்கறதுனால நிறைய வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு தருணம். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய மாற்றங்கள், இடமாற்றங்கள் அப்படி எல்லாம் இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தசாபுத்திகள் காரணமாக சில நல்ல விஷயங்கள் கூட கெடுதலான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.